friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு சிக்கன் வறுவல். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்துட்டு நம்மளோட சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் பிளஸ் சைனீஸ் ஃப்ளேவர்ஸ் ரெண்டுமே இருக்கும். சைனீஸ் மாதிரி இது வந்து பொரிக்க தேவையில்லை, நம்ம வந்து வேக வச்சு தான் செய்ய போறோம் இந்த சிக்கன். அதனால ரொம்ப ஆயிலியாலாம் இருக்காது இந்த சிக்கன். இந்த கிரேவியோட பேர் வந்துட்டு மல்டி சாஸ் சிக்கன். அதுதான் இந்த கிரேவியோட பேரு. இந்த மல்டி சாஸ் சிக்கன் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் வெளியும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டிஃப்ரெண்டான சிக்கன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போற இந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சிக்கன் வறுவலுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு என்னென்ன வேணும்னா இங்க பாருங்க, ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அரைஞ்சி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லை இது, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இது வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு இந்த அளவு. இந்த வெங்காயத்தை வந்துட்டு மிக்சியில போட்டுருங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிங்க. இப்போ இதை வந்துட்டு 1-2 நம்ம வந்துட்டு அரைச்சிக்க போறோம். இதை இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோர்ஸான பேஸ்டா நம்ம அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த விழுது போட்டுடலாம். இதை லேசா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கட்டும். அதுக்கு இடையில நம்ம என்னென்ன மசாலா பொடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல வந்துட்டு சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க 2 அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன். இது வந்துட்டு சாம்பார் பவுடர், இது வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து கரம் மசாலா பொடி, இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்துட்டு மல்லித்தூள், இது ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்க, ஓரளவுக்கு வதங்கிச்சு, லைட்டா கலர் மாறிச்சு நம்மளோட வெங்காயம். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸை வந்து போட்டுடலாம். சிக்கன் வந்து நீங்க சின்ன பீசஸா வேணாலும் போட்டுக்கலாம், போன்லெஸ்ஸா வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இந்த சிக்கனோட பேரு மல்டி சாஸ் சிக்கன் அப்படின்னு நான் சொன்னேன்ல. இதுல வந்துட்டு நம்ம சாஸ் இல்லாம ஆட் பண்ணணும். இது வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிடுங்க. இதுல அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். இந்த சில்லி சாஸையும் அதில் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் வினிகரையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே கொஞ்சமா குடமிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். இந்த குடமிளகாவும் சேர்த்திடுங்க. நார்மலா சைனீஸ்ல வந்துட்டு குடமிளகாய் வந்துட்டு கடைசியா சேர்த்தி ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்கும். ஆனா இந்த வறுவலை வந்துட்டு குடமிளகாய் வந்து குக் ஆயிடும் சிக்கனோட சேர்ந்து. ஆனா அது ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் இந்த குடமிளகாய். இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த சாஸ் வச்சிருந்த கப்ல ஊற்றிருக்கேன், அதனால கலரா இருக்கு தண்ணி. கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு. சிக்கன் பெரிய பீசஸா இருக்குது, அதனால வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும். அதனால ஓரளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். மூடி வச்சிடலாம். இதை வந்துட்டு சிம் பண்ணி வச்சுடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட மல்டி சாஸ் சிக்கன் ரெடி ஆயிடும். வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வேகிறதுக்கு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் ஆகும் சிக்கன் வேகிறதுக்கு. இதை நம்ம பெரிய பீசஸா போட்டுருக்கோம். குட்டி குட்டி பீஸா போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல வெந்துடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பக்கமா நம்மளோட சிக்கன் வெந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துச்சு. இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வேணும்னா இன்னும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கிரேவியா வேணும்னா கிரேவியா வச்சுக்கலாம் நீங்க. இந்த மல்டி சாஸ் சிக்கன் வந்துட்டு சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஐட்டத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் இது நல்லா இருக்கும், கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இந்நேரத்துக்கு சாப்பிட்டா தெரியுது பாருங்க, சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தழை போடுறேன், ஒரு இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அதனால. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மல்டி சாஸ் சிக்கன் வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.
அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.